أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا ترفعوا أصواتكم فوق صوت النبي ولا تجهروا له بالقول كجهر بعضكم لبعض أن تحبط أعمالكم وأنتم لا تشعرون. وقال النبي صلى الله عليه وسلم: المدينة خير يعلمون. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவிலா அருளும் நிகரிலா அன்பும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் அகிலத்தின் அருட்கொடை பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஜரத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅத் தாபியீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த ஜும்மாவுடைய நன்னாளில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிற நாம், நம் மக்கள், உலக மூமீன்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மோமின்களே, சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு தனது படைப்புகளின் மீது மிகுந்த கருணை உடையவனாக இருக்கிறான். இன்ன ரஹ்மதி வசிஅத் குல்ல ஷை. என்னுடைய அருள், என்னுடைய கிருபை, என்னுடைய கருணை எல்லா பொருட்களின் மீதும் விசாலமாக அமைந்திருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே முன்மொழிகிறார். உயிரினங்கள் வாழ்வதற்கான சீதோஷண நிலைகளை உருவாக்குவதும், படைப்புகளுக்கு தேவையானதை தேவையான நேரத்தில் வழங்கி எல்லா உயிரினங்களையும் வாழ வைப்பது ரப்புல் ஆலமீன். படைத்ததோடு நில்லாமல் அவைகளை பராமரிக்கிற பொறுப்பையும் அல்லாஹ் ஏற்றிருக்கிறான். கடுமையான வெயில், உஷ்ணம் ஏற்படுகிற பொழுது அதை நொந்து கொள்கிறோம். அதை தாங்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் சொல்லுகிறான், நரகத்தின் சூடு இதைவிடவும் கொடுமையானது என்று அல்லாஹ். நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மழை அல்லாஹ்வுடைய அருள் என்று சுட்டி காண்பித்தார்கள். வேண்டும் வேண்டும் என்று கேட்கிற மனிதர்கள் அது பொழிகிற பொழுது நொந்து கொள்ளவும் செய்கிறார்கள். பெருமானாருடைய ஒரு அழகான சுன்னத் இருக்கிறது. மழை பெய்ய தொடங்குகிற பொழுது அதில் நினைய வேண்டும். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஏன் இப்படி செய்தீர்கள்? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வார்கள், இது அல்லாஹ்வுடைய அருள் புதிதாய் பூமிக்கு விழுகிறது, அந்த விழுகிற ரஹமத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் காரணத்தை சுட்டி காண்பித்தார். இப்படி மழை வருகிற பொழுதே அல்லாஹ்வுடைய கோரிக்கை வைக்க வேண்டும். அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ. மழை நல்லது, ஆனால் அது பிரயோஜனம் அளிக்கக்கூடியதாக இருக்கட்டும் என்று யார் மழையை தருகிறானோ அவனிடமே நீங்கள் கோரிக்கை வையுங்கள், நொந்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சுட்டி காண்பித்தார்கள். சரி, மழை பெய்து முடித்து விட்டால் இப்படி ஒரு வார்த்தை சொல்லுங்கள், முத்திர்னா பி ஃபத்லில்லாஹி வ ரஹ்மத்தில்லாஹ்.
அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய பேரருளால் நாங்கள் மழை பொழிவிக்கப்பட்டோம் என்று அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்துங்கள். இந்த மழை கொஞ்சம் கடுமையானதாகவும் அதிகமானதாகவும் இருந்தால் மழையை வேண்டாம் என்று நீங்கள் புறக்கணிக்காதீர்கள். அதற்கும் ஒரு துவாவை அல்லாஹ்வுடைய ரசூல் கற்றுத்தந்தார்கள். அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, யா அல்லாஹ் மழை அதை எங்களுடைய சூழ்பாகங்களில் பொழியவை, காடுகளில் பொழியவை, மலை முகடுகள் மீது பொழியவை, மேடுகள் மீது பொழியவை, விவசாய நிலங்களின் மீது பொழியவை. அந்த நீரின் பயன்பாட்டை எங்களுக்கு கொடு. அது நமக்கானது மட்டுமல்லவே, கோடான கோடி உயிரினங்கள் வாழ்வதற்கான அடிப்படை நீர் ஆதாரம். அந்த நீர் ஆதாரம் எல்லா உயிரினங்களுக்கும் கிடைக்க வேண்டுமானால் படைத்தவனுக்கு தெரியும் எதை கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும். நம்முடைய கணிப்பில் அல்ல. சிலர் மழையை வரவேற்பார்கள், சிலர்கள் நொந்து கொள்வார்கள். மழை என்பது உயிரினங்களின் உயிர் தேவை. அது கிடைக்காத பொழுது உலகத்தில் ஏற்படுகிற மிகப்பெரிய சிக்கல்கள். குடி தண்ணி வரலன்னு வச்சுங்களேன், நகர்ப்புறங்கள்ல 15 நாட்களுக்கு ஒரு முறை கூட குடிநீர் கிடைக்காவிட்டால் படுகிற பாடு மிகப்பெரிய கொடுமை. எப்பொழுதெல்லாம் மக்களுக்கு சிக்கல் ஏற்படுகிறதோ, உயிரினங்களுக்கு சிக்கல் ஏற்படுகிறதோ, அல்லாஹ் தன்னுடைய ரஹமத்தை பொழிந்து கொண்டே இருக்கிறான். எனவே பெய்கிற மழை அல்லாஹ்வுடைய ரஹமத், அது தொடர்ந்து கிடைக்க வேண்டும். காடுகளிலேயும் மலைகளிலேயும் வனாந்தரங்களிலேயும் பொழிந்து நீரின் பயன்பாடு பிரயோஜனமிக்கதாக நமக்கு கிடைக்க வேண்டும் என்று துஆ செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கிறார்கள். வல்ல ரப்பல் ஆலமீன் அருமையான இந்த சீதோஷண நிலையை உயிர்களுக்கு பயனுள்ளதாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. முஃமின்களே, உலகத்தில் வாழுகிற கொஞ்ச காலகட்டங்களில் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவனாக மனிதன் வாழ்ந்துவிட வேண்டும் என்ற ஒரு பாடத்தை இஸ்லாம் முன்வைக்கிறது. அப்படி அல்லாஹ்விற்கு பொருத்தமான மனிதர்களாக வாழ்வதற்கு நன்மையான சூழ்நிலைகளை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். நாம் பழகுகிற மனிதர்கள், நாம் குடியிருக்கிற பகுதிகள், நல்ல கலாச்சார பண்பாடுகள், இவைகள் தான் நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கும். அதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உலகத்தில் அருமையான சூழ்நிலையோடு சொர்க்கத்தின் ஒரு மாடலை அல்லாஹ் வைத்திருக்கிற ஒரு ஊரை நீங்கள் விரும்புங்கள், நேசியுங்கள் என்று கற்றுத்தந்தார்கள். ஒரு ஊர்ல இப்ப எல்லாம் சைட்டு வாங்கணும்னா முதல்ல அவர் கேட்கிறார், அங்க டவர் கிடைக்குதான்னு கேட்கிறார். ஏன்னா டவர் இல்லாத ஏரியால குடி இருந்தா மையத்துக்கு சமம். அவ்வளவு மனிதர்கள் உற்று நோக்குகிறார்கள் தான் குடியேறுகிற இடம் எப்படி இருக்க வேண்டும். ஆனால் இது எதுவுமே துன்யா ரீதியாக சில நிம்மதிகளை நமக்கு தந்துவிட்டாலும் மறுமை ரீதியாக பேரின்பத்தை தருமா என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பலருடைய முடிவு சொந்த வீட்டில் கூட ஜனாசா வைப்பதற்கு வாய்ப்பு இல்லாத நிலை ஏற்பட்டு விடுகிறது. சம்பாதித்த பணங்களோ, சேமித்த சொத்தோ, பாசம் காட்டிய பிள்ளைகளோ பயனளிக்காத பொழுது மையத்தாக வருத்தப்படுவதற்கு முன்பு எது பயன் தருமோ அந்த விஷயங்களை தேடி பெறுவது மூமின்களின் அடையாளம். அதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை சொல்வார்கள், இந்த பூமி முழுவதும் எங்கும் நீங்கள் வாழலாம், குடியிருக்கலாம், ஆனால் உலகமே திரும்பி பார்க்கிற எல்லா நகரங்களையும் தன் உள் வாங்கி கொள்ளுகிற ஒரு அற்புதமான நகரம் இருக்கிறது. அதை நீங்கள் அறிந்து கொண்டால் அங்கு வாழ வேண்டும் என்று விரும்புவீர்கள் என்று பெருமானார் அடையாளப்படுத்திய ஒரு நகரம் மதீனா முனவ்வரா, பிரகாசமாக்கப்பட்ட நகரம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துயில் கொள்ளும் மதீனா. இது ஹஜ்ஜுக்கும் உம்ரா செல்லக்கூடியவர்கள் அங்கு ஒரு பயணத்தை மேற்கொள்வது பெருமானாருடைய பெரும் விருப்பம். இதை ஏன் இங்கே மையப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால்,
ஹஜ்ஜினுடைய காலங்கள் பயணிகள் இருந்தாலும் பொதுமக்களுடைய எண்ண ஓட்டங்களிலேயும் சில நேரங்களில் தவறான பிரச்சாரங்கள் பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதுக்கு என்ன கிளாஸ் எடுக்கிறாங்க? எப்படி எடுக்கிறாங்கன்னா, ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ போகும்போது நீங்க மதீனா போகணுங்கிறது கட்டாயம் இல்லை. அப்படி நிறைய சைத்தான்கள் வேலை செய்து, நிறைய சைத்தான்கள் 72 சைத்தான் இருக்கா இல்லையா? சொல்லுங்க, 72 சைத்தான்கள் இருக்கு. எதை நாம சொல்றோங்கிறத கூட யோசிப்பதில்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வார்கள், ஹஜ்ஜிற்கோ உம்ராவிற்கோ வந்து யார் என்னுடைய நகரத்திற்கு வரவில்லையோ, நல்லா கவனிக்கணும், இப்படி சொன்னோம்னா உடனே இந்த ஹதீஸ் பலகீனமானதுன்றவாங்க. ஈமானுடைய குறைபாடு. யார் ஹஜ்ஜிற்கோ உம்ராவிற்கோ வந்து என்னை பார்க்க வரவில்லையோ அவன் என்னை வெறுத்தவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதனைப்படுகிறார்கள். வேறொரு ஹதீஸிலே, யாருக்கு அல்லாஹ் ஹஜ் உம்ராவுடைய வாய்ப்பை தந்து அவர் என்னையும் பார்க்க வருகிறாரோ அவருக்கு என்னுடைய ஷஃபாஅத், என்னுடைய ரெக்கமெண்டேஷன் அவருக்கு வாஜிப் என்று நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். இப்போ உலகத்துல பாக்கியமற்றவன் யார் தெரியுமா? ஹஜ்ஜுக்கோ உம்ராவிற்கோ வாய்ப்பு கிடைத்து அமல்களை எல்லாம் செய்து அந்த ஈமானிய பலகீனத்தினால் நான் மதீனாவுக்கு போமாட்டேன்னு வந்துட்டானா, அவனை விட பாக்கியமற்றவன் உலகத்தில் வேறு யாரும் இருக்க முடியாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. அந்த மாதிரி பிரச்சாரம் செய்யக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத் தருவானாக. ஏன்னா அவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சில நேரங்களில் எப்படி இவர்களுக்கு இதுபோல் சிந்தனைகள் உருவாகிறது, மோசமான கொள்கை அல்லவா? அதனால தான் மார்க்கமாக இருந்தாலும் நல்லவர்களிடம் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள், நேர்வழியை பெற்றுக்கொள்ளுங்கள். நம் ஈமான் சம்பந்தப்பட்ட ஒரு நகரம் மதீனா. மூமின்களே, இந்த மதீனா என்பது ஏதோ திடீரென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த காலத்தில் உருவானது அல்ல. ஒரு வரலாறு. துப்பா என்ற ஒரு மனிதர் மதீனாவின் மீது போர் தொடுப்பதற்காக அந்த மன்னர் வருகிறார். பாளையம் இறக்கி மதீனாவை தாக்க போகிற செய்தியை சொல்லி அனுப்புகிறார். மதீனாவின் மீது போர் மேகம் சூழ்ந்திருக்கிறது என்பதை அறிந்த மதீனத்து மக்கள், இது எப்பனா பெருமானாருடைய காலத்திற்கு 800 ஆண்டுகளுக்கு முன்பு, இப்ப 1400 வருஷம், அது கூட ஒரு 800 ஆண்டுகளை சேர்த்துக் கொள்ளுங்கள், ஏறத்தாழ 2200 ஆண்டுகள். அந்த மதீனத்து மக்கள் ஒரு கூட்டம் போடுகிறார்கள். ஏன் நம்ம நகரத்தை தாக்கணும்? அதனால நாம இந்த நகரத்தின் மீது போர் தொடுத்தல் வேண்டாம் என்று மன்னரிடம் கோரிக்கை வைக்கலாம் அப்படின்னு எல்லாம் பேசி சாப்பாடெல்லாம் ஆக்கிட்டு எடுத்து கொண்டு போய் அந்த மன்னருக்கு விருந்தளிக்கிறார்கள். ஏறத்தாழ அந்த கூட்டத்தில் 400 உலமாக்கள், அன்றைய அறிஞர்கள் இருந்தார்கள். மன்னருக்கு ஆச்சரியம். போர் தொடுக்க வந்தா ஒன்று தடுக்க முயற்சிப்பார்கள் அல்லது தாக்குதல் நடத்துவார்கள். வினோதமாக விருந்து கொண்டு வந்திருக்கிறார்களே, சரி வாங்கி சாப்பிட்டுட்டு அவரோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். அந்த உலமாக்கள் சொன்னாங்க, நீங்கள் மன்னர், எந்த நாட்டின் மீதும் போர் தொடுக்கலாம், ஆனால் நாங்கள் வாழுகிற மதீனா என்பது இது ஒரு ஆன்மீக பூமி, இது முழுக்க முழுக்க ஒரு ஆன்மீகத்தை மையப்படுத்திய ஒரு பூமி, ஒரு 7 தெருக்களை கொண்ட சின்ன கிராமம், நிறைய பேரித்தம் மரங்கள் அடர்த்தியான ஒரு விவசாய பூமி. இங்க நாங்க எல்லாம் ரொம்ப வருஷமா குடியிருக்கிறோம். ரொம்ப வருஷம் சொன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்து அவர் ஹஜ்ஜிற்கு வந்த பொழுது, அவரோடு நாங்கள் பயணப்பட்டு வருகிற பொழுது அந்த ஊரை காமிச்சு சொன்னாரு, கடைசியில் ஒரு நபி வருவார், அந்த நபி இந்த ஊரில் தான் தங்க போகிறார் அப்படின்னு சொன்ன உடனே நாங்கெல்லாம் இங்கே தங்கிட்டோம். நபியோடு வந்தவர்கள் கடைசி நபியை பார்க்க வேண்டும் என்ற காதலில் நாங்க அங்கேயே தங்கிட்டோம். அவர் ஆச்சரியமா கேட்கிறார், இப்படி ஒரு வரலாறு ஒரு ஊருக்கு இருக்கிறதா? ஆமாம். அதனால நாங்கள் அந்த நபியை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம், அந்த நபியினுடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். அந்த நபி வருவதை எங்கள் மனம் விரும்புகிறது. அதனால இது ஒரு ஆன்மீகமயமான பரிசுத்தமான பூமி.
போர் தொடுக்காதீர்கள் அப்படின்னு நாங்க உங்களிடத்துல கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னவன இவருக்கு இந்த அணுகுமுறை புதிதாக இருந்தது. போருக்குன்னா சண்டைக்கு வரணுமா இல்லையா? ஆனால் கெஞ்சுகிறார்களே. மனம் மாறிய அந்த மனிதர், அந்த மன்னர் துப்பா, அவர்தான் உலக வரலாற்றில் முதலாக காபாவிற்கு போர்வை போர்த்தியவர். இதெல்லாம் வரலாறுகள். இந்த செய்தியை கேள்விப்பட்டு இந்த உலமாக்களோடு சேர்ந்து அவர் மதீனாவுக்கு வருகிறார். அந்த கிராமத்தை சுற்றி பார்க்கிறார். அதனுடைய ஆன்மீகம் கமடும். பெருமானார் சொன்ன ஒரு வார்த்தை, சொர்க்கத்தின் தோட்டத்தில் ஒரு தோட்டம் இங்கு இருக்கிறது என்று அடையாளப்படுத்தினார்கள். பூமியில ஒரு சொர்க்கத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுகிற மூமின்கள் மதீனாவை காதலிக்க வேண்டும், மதீனாவின் மீது பேரன்பு கொள்ள வேண்டும். பெருமானாருக்காக அல்லாஹ் உருவாக்கிய ஒரு ஊர். வர்றார், இப்படியே சுத்தி பார்த்துட்டு இவர்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு போர் செய்வதை அவர் வாபஸ் பெறுகிறார். அப்புறம் மதீனால விசாரிச்சு ஒரு சின்ன குடிசையை காசு கொடுத்து விலைக்கு வாங்குகிறார். வாங்கி விட்டு சொன்னார், இந்த வீடு நீங்கள் எந்த கடைசி நபியை எதிர்பார்க்கிறீர்களோ, முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் அவருடைய வருகைக்காக இல்லையா, அந்த நபி வந்தால் என் சார்பாக இந்த வீட்டை அன்பளிப்பாக கொடுங்கள் அப்படின்னு அவர் கொடுத்து விட்டு போகிறார். இந்த வரலாறு பெருமானாருக்கு 800 ஆண்டுகளுக்கு முன்பு நடக்கிறது இல்லையா? யோசியுங்கள், 800 ஆண்டு சாதாரண ஆண்டா? ஒரு 2 வருஷத்திலே ஒரு ஏரியா மாறி போயிருது, தெருக்கள் எல்லாம் மாறிடுது, வீடெல்லாம் மாறிடுது, மார்க்கெட் ரேட் வேல்யூ கூடுது, மக்கள் மாறுகிறார்கள். அப்படியே ஒரு ஊர் இருந்து விடுவது கிடையாது. 800 இந்த வீடு தாங்குமா? அல்லாஹு அக்பர். அதெல்லாம் ஒரு பரம்பரையே குடியிருக்கு, ஒரு தலைமுறையே குடியிருக்கிறது. இப்பொழுது வரலாற்றை பாருங்கள். நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்காக, இது எப்போ நிகழ்ந்ததுன்னா, பெருமானாரை கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு கொடுமையான முடிவுக்கு மக்கத்து குஃபார்கள் வந்த பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. அல்லாஹ் மதீனாவை காட்டி கொடுத்தான். பெருமானார் ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள். அதனால் அந்த ஊருக்கு பேரு தாருல் ஹிஜ்ரா, ஹிஜ்ரத்தினுடைய பூமி. பெருமானார் வருகிறார்கள், கொலைக்களத்திலிருந்து தப்பித்து வருகிறார்கள். 12 நாட்கள் பாலைவன பயணம், வடமையான பாதையை மாற்றி செங்கடல் மார்க்கமாக வருகிறார்கள். சையதுனா அபூபக்கர் சித்தீக் தோழமை, அப்துல்லாஹ் இப்னு உரைகித் வழிகாட்டி வந்து சேர்ந்துடுறாங்க. இந்த மதீனாவின் மக்கள், அதாவது அன்சாரிகள் இல்லையா, சஹாபாக்களுடைய தரத்தை உலகத்தில் எந்த சாமானியரும் அடைய முடியாது. பாருங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, உலகம் ஒரு பாதையில் பயணித்து மதீனாவின் பூர்வ அன்சாரிகள் ஒரு பாதையில் பயணித்தால் நான் நடக்கும் பாதை அன்சாரிகளின் பாதையாக இருக்கும். நான் எவ்வளவு நேசித்திருக்கார்கள். ஏன்னா பெருமானாருக்கு வாழ்வு தந்த பூர்வீக குடிகள் அன்சாரிகள். அவங்கெல்லாம் பெருமானார் வருகிறார்கள் என்ற செய்திக்காக தினம் தினம் மலைகளின் மேல் ஏறி நின்று பெருமானாரை பார்ப்பார்கள். கடைசியை எதிர்பார்த்த நபி வந்த பொழுது அந்த மலை முகட்டுக்குள்ள இன்னைக்கும் மதீனாவுடைய என்ட்ரன்ஸ் நுழையும் பொழுது அங்கு ஒரு ஆர்ச் வச்சிருக்கிறாங்க. பெருமானாருடைய மதீனாவின் வருகைக்காக எந்த இடத்தில் பெருமானார் மதீனாவிற்குள் கால் வைக்கிறார்களோ அந்த இடத்துல ஒரு நினைவிடம் அமைச்சிருக்கிறாங்க. அங்கு நின்று கொண்டு ஆண்கள், பெண்கள், சிறார்கள், குழந்தைகள் எல்லாம் பெருமானாரை பார்த்த அந்த பேரின்பத்திலே ஒரு பாடல் பாடினார்கள். தலஅல் பத்ரு அலைனா மின் சனியாத்தில் வதா வஜப ஷுக்ரு அலைனா மா தஆ லில்லாஹி தா. எங்களுக்கு ஒரு சந்திரனே வந்திருக்கிறது, ஒரு நிலாவே வந்திருக்கிறது. பாடலோடு பெருமானாரை அழைத்து சென்றார்கள். அந்த மூமெண்ட்டை நீங்க நினைச்சு பாருங்க. ஒரு சமுதாயத்தினுடைய தலைவர் அல்ல, ஒட்டுமொத்த சர்வதேச சமூகத்தின் தலைமை பெருமானாருக்கு அழைப்பு தந்து பாடல் பாடி அவர்கள் அழைத்து செல்வதாக இருந்தால் அந்த காட்சியை நீங்கள் கொஞ்சம் கண்ணுக்குள் கொண்டு வந்து பாருங்கள். பேரின்பத்தில் திளைத்தார்கள். எல்லாரும் எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க.
அப்படி சொன்னவர்கள் பெருமானாருடைய கஸ்வா ஒட்டகத்தின் மூக்கணாங்கயிறை பிடித்தும் இழுத்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, விட்டுருங்களேன், விடுங்களேன், உங்க அன்பு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, விட்டுருங்களேன். அதுவா வரும், எது ஒட்டகம் அதுவாய் வரும். என் ஒட்டகம் கூட அல்லாஹ்வினால் ஏவப்பட்டிருக்கிறது, அது எங்கு நிற்குமோ அங்கு நான் தங்குவேன் நாங்க பெருமானார். இப்ப பார்த்தா அந்த காதலில் நபியை பார்த்த ஒரு சமுதாயம், யா அல்லாஹ் நபியை வீட்டுக்கு வரணுமே, யா அல்லாஹ் நபி எங்க வீட்டுக்கு வரணுமே. அந்த கூட்டத்தில் ஒருத்தர் மட்டும், யா அல்லாஹ் என் வீட்டுக்கு வந்துடக்கூடாது. எல்லா நிகழ்வுகளும் உண்டு, தன் வீட்டிற்கு வந்துவிடக் கூடாது என்று ஆசைப்பட்டவர் யார் தெரியுமா? அதற்கு அபூ அய்யூப் அல் அன்சாரி, ரொம்ப ஏழையான சஹாபி, குடிசை வீடு. அவருடைய எண்ணம் என்னவென்றால், பெருமானார் என் வீட்டிற்கு வந்தால் குடிப்பதற்கு நல்ல நீர் இருக்காது, தங்குவதற்கு வசதி இருக்காது, உணவு கொடுக்க முடியாது. அதனால் அவர் சொன்னார் என் வீட்டுக்கு வந்துடக்கூடாதுன்னு. ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம் என்ன தெரியுமா? ஏவப்பட்ட ஒட்டகம் ஹஜ்ரத் அபூ அய்யூப் அல் அன்சாரின் வீட்டுக்கு முன்னால் படுக்கிறது. பெருமானார் இறங்குகிறார்கள், நான் இங்க தான் தங்க போறேன்னு சொல்றாங்க. இது வரலாறு, இது வரலாறு. அல்லாஹ் இந்த படைப்புகளை திட்டமிட்டு படைத்துதான் இயக்குகிறான் என்பதற்கான ஒரு சான்று. நாமளா பிறக்கல, நாமளா வளரல, நாமளா சம்பாதிக்கல. ஆனா நம்ம சொல்லிட்டு இருக்கோம், நான் இந்த தேதியில பிறந்தேன், இந்த ஸ்கூல்ல படிச்சேன், இப்படி எல்லாம் சாதிச்சிட்டேன். இதை அல்லாஹ் செய்ய வைத்தானா, நாம் செய்தோமா? சொல்லுங்க. இந்த இடத்துல தான் நாம கொஞ்சம் காலங்கள் கடந்த பிறகு கடந்து வந்த வாழ்க்கையை நினைத்து பார்த்தால் நான் எதுவுமே செய்யலங்கிறது புரியும். அத்தனையும் அல்லாஹ் செய்தான். அல்லாஹ்வுடைய இயக்கத்தினால் தான் வாழ்க்கை நிறைய மாற்றங்களுக்கு ஆட்பட்டது. இது ஏன் சொல்லப்படுது தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கும் பொழுது அபூ அய்யூப் அல் அன்சாரி பதறுகிறார். யா ரசூல் அல்லாஹ், மேலேயும் இருக்கு கீழே இருக்கு, தங்கறக்கு இடம், மாடி வீடு இல்லை, குடிசையில் ஒரு தடுப்பு, நீங்க மேல வேண்டாம் கீழே படுத்துங்க யா ரசூல் அல்லாஹ். சரி, இவர் மேலே போய் படுத்துக் கொள்கிறார். ஆனால் தூங்கவில்லை. காலை எழுந்து பார்க்கிற பொழுது கண்ணெல்லாம் சிவந்திருக்கிறது. பெருமானார் கேட்டாங்க, என்ன அபூ அய்யூப் தூங்கலையா? யா ரசூலல்லாஹ், ஓலை குடிசை, யா ரசூலல்லாஹ் ஓலை குடிசை, நான் புரண்டு படுத்தா அது சப்தம், ஓலைகள் உடைந்து உங்கள் மேல் விழுந்து உங்கள் தூக்கத்திற்கு இடையூறு ஏற்பட்டு விட்டால் விடிய விடிய உங்கள் தூக்கத்திற்கு இடையூறு ஏற்படக்கூடாது என்று நான் காதலில் மூழ்கி போனவர்கள் சஹாபாக்கள். அவங்களுக்கு தெரியும் நபியினுடைய அருமை. நாம தான் விவாதத்துக்கு ஆளாக்கிட்டோம். நபி மேல ஸலவாத் சொல்லலாமா, மதீனாவுக்கு போகலாமா, சலாத்து நாரியா ஓதலாமா, இதையெல்லாம் விமர்சனம் செய்து ஒரு காலகட்டத்தில் தவறாக நடத்தப்பட்டவர்கள் எந்த வார்த்தைகளை சொல்லிட்டாங்க தெரியுமா? மார்க்கத்தில் புரியாத விஷயங்களை ஷிர்க்குங்கிற இடத்துல கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அல்லாஹ் மன்னிப்பானாக, அந்த இளைஞர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத் தருவானாக. ஏன்னா இன்னைக்கும் நம்ம ஆளுங்க தௌஹீத் ஜமாத்து, ஜாக்கு, சலஃபி, ஜமாத் இஸ்லாமி எல்லாத்தையும் கூட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறான். அதை சொன்னா அவனுக்கு பிடிக்கிறது இல்லை. இமாம் நீங்க எதுக்கு இதெல்லாம் சொல்றீங்க? அடைய மார்க்கம் என்பது ஒன்றே ஒன்று. பெருமானார் சொன்னார்கள், நானும் என்னுடைய சஹாபாக்களும் எவ்வழியோ அது மட்டும்தான் மார்க்கம், மற்றதெல்லாம் நரகத்தின் கூட்டம் என்றார். ஏன்னா இந்த மேற்படி கூட்டங்கள் எல்லாம் சொல்ற ஒரு வாதம், மதீனாவுக்கு போகாதீங்க. நான் நிரூபிச்சே காமிக்கிறேன். நான் ஒருத்தன் கேட்டேன், ஏன்டா சைத்தானே செலவு பண்ணி இவ்வளவு தூரம் வந்திருக்கியடா, இருக்கிறவங்களை எல்லாம் நரகவாதிகளாக மாற்றுகிறீர்களே, கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள். மதீனாவுக்கு போகக்கூடாது, அதுக்கு ஹஜ்ஜுக்கு சம்பந்தம் இல்லை. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த சொர்க்க பூமியை மிதிக்கிற சந்திக்கிற வாய்ப்பையும் தௌஃபீக்கையும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. ஏன்னா திட்டமிடுதல் என்பது நம்முடைய கையில இல்லை. அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுகிறார்கள், அபூ அய்யூப் அல் அன்சாரி பயந்துகிட்டாரு, நம்ம வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்களேன்னு. பெருமானார் பெருமிதத்தோடு தங்குகிறார்கள். பெருமானாருடைய வரலாற்றின் ஒரு பிரதானமான செய்தி என்ன தெரியுமா? 63 ஆண்டும் பெருமானார் ஓசையில் வாழ்ந்தது கிடையாது. அவர் வீட்டில் தங்கி இருக்கிறாரு அப்படின்னா வேற அர்த்தத்துக்கு கொண்டு போக கூடாது. ஏன்னா 800 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பெருமானாருக்காக ஒரு வீட்டை வாங்கி அன்பளிப்பு செய்தார் துப்பா மன்னர்.
அதுலதான் அபு அய்யூபுல் அன்சாரியின் குடும்பம் 800 ஆண்டுகளாய் வாழ்ந்திருக்கிறது, வாழையடி வாழையாக. இப்ப தன் சொந்த வீட்டில் பெருமானார் தங்கி இருக்கிறார்கள். அபு அய்யூபுல் அன்சாரி இரவலாக இருந்திருக்கிறார்கள். வரலாற்றை இப்படி படித்தால் பெருமானாருடைய மாண்பு, தன் ஹபீபை எந்த இடத்திலும் அல்லாஹ் கையேந்துகிற நிலையில் வைக்கவில்லை. அவர்களிடம் இருந்துதான் இந்த உலகம் வாங்கி இருக்கு. பெருமானார்கிட்ட ஒரு தன்மை இருப்பதை ஹதீசுகள் சொல்லுது. 63 ஆண்டுகளிலேயும் அல்லாஹ்வுடைய ரசூல் இல்லை என்ற வார்த்தையை சொன்னதே இல்லை. யார் எதை கேட்டாலும் கொடுப்பார்கள். கொடுக்கிறதுக்கு பொருள் இல்லைனா உடனே துஆ செஞ்சிருவாங்க, உடனே துஆ செய்து விடுவார்கள். இல்லை என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதே கிடையாது. மோமின்களே, அப்படி மதீனாவிற்குள் காலடி எடுத்து வைத்து தன் சொந்த வீட்டில் தங்கிய பெருமானார் அந்த நகரத்திற்கு துஆ செய்கிறார். கொஞ்ச நாள்ல அவங்களை நம்பி வந்த முஹாஜிர்கள் எல்லாம் சீதோஷணம் ஒத்துக்கொள்ளவில்லை. மதீனாவுடைய சீதோஷணம் ஒத்துக்கொள்ளாததினால் லைனா வர்றாங்க. அபூபக்கர் நாயகம் வர்றாங்க, அடுத்து பிலால் நாயகம் வர்றாங்க, பெண்கள் வருகிறார்கள். காய்ச்சல், வயிற்றுப்போக்கு, அல்லாஹ்வுடைய ரசூல் துஆ செய்கிறாங்க. இதெல்லாம் நடக்குமா? துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ் இந்த மதீனால இருக்கிற இந்த தொற்று வியாதியை இங்கிருந்து அகற்றி அந்த பக்கம் நகர்த்தீரு. மழைக்கு பெருமானார் துஆ செய்தார்கள், பெய்யட்டும் மழை, ஆனால் காடுகளில் பெய்யவை, பயனை எங்களுக்கு தா. இது நடக்கும் என்ற காரணத்தினால் துஆ செய்த பெருமானார் மதீனாவிற்கு கையேந்து துஆ செய்கிறார்கள். மக்களை கஷ்டப்படுத்துகிற இந்த காய்ச்சல், சீதோஷண பாதிப்புகள் எல்லாம் மதீனாவை விட்டு அகற்றிவிடு சொன்னாங்க. உலகத்தில் எங்கும் இல்லாத சுகந்த காற்று மதீனாவின் காற்றுன்னு பெருமானார் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் தான் குடியேறிய நகரத்தை உலகத்திற்கு அடையாளப்படுத்துகிறார்கள். இந்த நகரம் நீங்கள் நினைப்பதை போல சாமானிய நகரம் அல்ல, எல்லா நகரங்களையும் விழுங்கி விடுகிற மாநகரமாக இருக்கும். அதனாலதான் சொன்னாங்க, ஒரு பாம்பு தன் புற்றிலிருந்து புறப்பட்டு வெளியே சுற்றிவிட்டு தன் புற்றுக்கு திரும்புவதை போல என் மதீனாவில் இருந்து ஈமான் புறப்பட்டு சர்வதேச அளவிலே செய்யும். கியாமத்துடைய நாளையில் அது திரும்பவும் இந்த மதீனாவிற்கு வரும். அதனால் மதீனாவுக்கு பேர் என்ன தெரியுமா? தாருல் ஈமான். சொல்லுங்க, ஈமானுடைய வீடு. ஈமானுடைய வீடுனா நம்முடைய ஹெட் ஆபீஸ் எது? சொல்லுங்க, மதீனா இல்லையா? இங்கு இருந்துதான் ஈமான் புறப்பட்டு சர்வதேச அளவிலே வேலை செய்யும். கியாமத்தினுடைய சமீபத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றதுக்கு ஒருத்தனும் இருக்க மாட்டான். அந்த ஈமான் திரும்ப என் மதீனாவிற்கு வந்து நிறைவு பெற்றுவிடும். நான் வந்திருக்கிற ஊரு அது ஈமானுடைய ஹெட் குவார்டர்ஸ், நம்முடைய இடம். அல்லாஹு அக்பர். மூசா அலைஹிஸ்ஸலாம் பேர் வச்சாங்க தாருல் ஹிஜ்ரா, ஹிஜ்ரத்தினுடைய பூமி. பெருமானார் பேர் வைத்தார்கள் ஈமானுடைய கேந்திரம். உடனே துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் எனக்கு மக்காவை விட மதீனா ரொம்ப பிரியமா இருக்கு. மக்காவை விட சொல்லுங்க, துஆ செய்து கேட்கிறார்கள், அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் மதீனா. யா அல்லாஹ் எங்க மனசுல மதீனாவின் மீது ஒரு பிரியத்தை போடு. கஹுப்பினா மக்கா அவ் அஷத்த. ஆல்ரெடி நாங்க மக்காவை ரொம்ப விரும்புறோம். சொன்னது யார்? எங்க தூக்கம் வருதா? சொன்னது யாரு? அல்லாஹ்வுடைய ரசூல். மக்காவாசி தானே, மக்காவாசி தானே. கேட்கிறார்கள், யா அல்லாஹ் எங்களுடைய மக்காவின் பிரியம் எங்கள் மனங்களில் இருக்கிறது, அதே அளவு மதீனாவின் மீது பிரியத்தை கொடுற அல்லாஹ். நமக்கே சாதாரணமாக வெளியூருக்கு போயிட்டு அப்படி வாழையார தாண்டினவன கோயம்புத்தூர் வந்துருச்சு. சொல்லுங்க, குஷி வருதா இல்லையா? அவன் ஊருக்கு வரும்போது எந்த வந்த உடனே அது ரயில்ல வந்தாலும் விமானத்துல வந்தாலும் பஸ்ல வந்தாலும் நம்ம ஊர் வந்துருச்சு, அது ஒரு பிரியம். பெருமானார் கேட்கிறார்கள், மதீனா மக்காவிற்கு எவ்வளவு பிரியமோ அதைவிட அதிகமான பிரியத்தை எங்கள் இதயங்களில் போடு என்று கேட்டார்கள். அதனால அன்சாரிகள் மட்டுமல்ல, ஹிஜ்ரத் செய்து வந்த முஹாஜிர்களும் பெருமானாரும் மதீனாவை அதிகம் நேசித்தார்கள். மண்ணின் நேசம் ஈமானில் ஒரு பகுதி.
பாலஸ்தீன மக்கள் அந்த ஊரை விட்ட வேற ஊர் இல்லையா, போய் வாழலாமா இல்லையா? அந்த மண்ணின் பெருமை அவர்களுடைய இதயங்களில் அல்லாஹ் போட்டு விட்டான். அடிச்சாலும் அந்த ஊரை விட்டு சொல்லுங்க. ஆமா, நம்ம நிலைமை வேற. கலவர நேரத்தில் எவ்வளவு எஸ்கேப் ஆச்சுன்னு தெரியும். பாதி எல்லாம் ஓடிடுச்சு. சரி, அது உலகம். அது ஆனால் இது ஆன்மீகம். இந்த பூமிகள் என்பது அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டது. மக்கால ஒருத்தர் உள்ள போகும்போது அவர் என்ன நினைக்கணும்னு சொன்னா, 1,24,000 நபிமார்கள் வந்த பூமி, ஜிப்ரீல் வந்த பூமி, குர்ஆன் இறங்கிய பூமி, எபெருமானார் நடந்த பூமி, 1.25 லட்சம் சஹாபாக்கள். இந்த தீன் எங்க ஊர் வரைக்கும் வந்து சேருவதற்கு காரணியாக இருந்த ஊர். அந்த பெருமை, அந்த இன்பம் பயணியினுடைய இதயத்திலும் வாழுகிற நம்முடைய இதயத்திலே வர வேண்டும். மதீனாவின் நேசத்தை பெருமானார் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். இந்த ஊர் மேல எங்களுக்கு ஒரு நேசத்தை கொடு அல்லாஹ். நம்ம வரலாறு வேறு, சட்டங்கள் வேறு. ஆனால் ஒரு நகரத்தை நேசிப்பதில் ஈமானிய பங்காக பெருமானார் காட்டி தந்தார்கள். மதீனா நீங்க குடியிருக்கிறதுக்கு சிறந்த பூமி. சில பேர் பெருமானார் ஜீவிக்கிற காலத்திலேயே இந்த ஊர் வேணாம் அப்படின்னு சிரியாவுக்கு போயிட்டாங்க. வியாபாரமோ அல்லது குடும்ப ரீதியாகவோ வெளியூர்களுக்கு போன பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்கள்ட்ட சொல்றாங்க, அல் மதீனத்து கைருல் லஹும் லவ் கானூ யஅலமூன். வியாபாரம், காசு, பணம், இதனால நீங்க வெளியூர் போனாலும் மதீனா சிறந்தது, அவர்கள் உணர வேண்டுமே. இந்த ஊரை விட்டு எங்கப்பா போறீங்க? உணர வேண்டுமே. பெருமானாருடைய வஃபாத்திற்கு பிறகு பெருமானாரை பார்க்க முடியாமல் தவித்த ஹஜ்ரத் பிலால் சிரியாவுக்கு போயிட்டார். அவருடைய மனசு என்னன்னா, மதீனா பிடிக்கலன்னு, ரசூல் இல்லாத ஊரில் வாழ்வது அவருக்கு ரொம்ப கடினம். கனவில் வந்து பெருமானார் கேட்டார்கள், என்ன பிலால், நம்மை வெறுத்து விட்டீர்களா அல்லது மதீனாவை வெறுத்து விட்டீர்களா? வரலாமே, பார்க்க வரலாமே. கனவில் இருந்து எழுந்து துடித்த ஹஜ்ரத் பிலால் அப்பதான் மதீனாவுக்கு வர்றார். அவரை பார்த்தவுடன் மதீனா நகரமே பெருமானாருடைய காலத்துக்கே போனது. அப்பதான் சிறு குழந்தைகளாக இருந்த ஹஜ்ரத் ஹசனும் ஹுசைனும் வந்து சொன்னார்கள், பெரியத்தா, எங்களை விட்டுட்டு எங்க போனீங்க? நாயகம் இல்லை என்றாலும் நாங்கள் இருக்கிறோமா இல்லையா? அந்த மதீனாவில் உங்களின் கம்பீரமான பாங்கோசை அதை கேட்க வேண்டும். அழுதுட்டாரு. சொன்னார், பெருமானாருக்கு பிறகு நான் யாருக்கும் பாங்கு சொல்ல மாட்டேன். என்னால முடியல. அந்த பேர குழந்தைகள் கெஞ்சி கேட்டதினால் பெருமானாருடைய ரவுதாவுக்கு முன்னால் நின்று கொண்டு பாங்கு சொன்ன ஹஜ்ரத் பிலால் அஷ்ஹது அன்ன முஹம்மத் அப்படின்னு பேரு வந்த உடனே மயக்கமுற்று விழுந்தார்கள். அதுக்கு பிறகு மீண்டும் சிரியாவுக்கு திரும்பி போயிட்டாங்க. என்னால முடியல. இது பேரின்ப காதலின் உச்ச நிலை. மோமின்களே, எங்கெங்கயோ போயிருக்கோம் இல்லையா? எத்தனையோ ஊர்கள்லாம் பார்த்திருக்கோம். அதெல்லாம் ஆன்மீகமாகாது. வாழ்க்கையில ஒரு தடவை ஏனும் இந்த சொர்க்க பூமியான மதீனாவிற்கு. ஏன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு ஊருக்கு எப்படி துஆ செய்கிறார் தெரியும்? விவசாய பூமி. அது விவசாய பூமி. நடைமுறை ஏற்படுத்தினாங்க. வருஷத்துல 1-2 அறுவடை நடக்கும், பேரீத்தம்பழங்கள் இல்லையா? அப்படி அறுவடை நடக்கிற பொழுது முதல் காய் அறுத்த உடனே நேர பள்ளிவாசல் கொண்டு வருவாங்க. இன்னைக்கும் நம்ம சமுதாயம் அதான் சொன்ன, அதையும் சிறுக்குனாக்கி வச்சிருக்கான். ஒரு துவா செஞ்ச பேரிச்சம்பழத்தை கொடுத்தா அதையும் சிறுக்குனாக்கி வச்சிருக்கிறான். அது என்ன பழக்கம், எப்படி வந்ததுன்னா, இன்னைக்கும் மஸ்ஜிது நபவியில ரவுதா ஷரீஃபுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கம்பி தொங்கிட்டு இருக்கும். அது பேரித்தம்பழங்கள் தொங்க விடப்படும் இடம். முதல்ல அறுவடை, அந்த ஃப்ரெஷ் பேரிச்சம்பழம் அறுத்த உடனே அந்த விவசாயி எடுத்துட்டு நேரம் ரசூலுல்லாஹ்ட்ட வருவார். நாயகமே, அறுவடை தொடங்கிருச்சு, பரக்கத்துக்கு துவா செய்யுங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த பேரிச்சம்பழத்தை வாங்கி வச்சுட்டு இருக்கிற குழந்தைகள் எல்லாம் கூப்பிட்டு துவா செய்வாங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ மதீனத்தினா, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ தம்ரினா, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ சாஹினா. எங்கள் மதீனாவிற்கு பரக்கத்து செய்ய அல்லாஹ். எங்கள் மதீனாவின் பேரீத்தம்பழங்களுக்கு பரக்கத்து செய்ய அல்லாஹ். பேரீத்தம்பழங்களை அளக்கும் கூடைகளுக்கு பரக்கத்து செய்ய அல்லாஹ். தராசுகளுக்கு பரக்கத்து செய்ய அல்லாஹ். நபியினுடைய துஆ வல்லம் இருப்பானா? துஆ செய்து விட்டு துஆ செய்யப்பட்ட பேரீத்தம்பழங்களை குழந்தைகளுக்கு பங்கிட்டு கொடுப்பார்கள். இது ஒரு அழகான சுன்னத். இன்ற வரைக்கும் சுன்னத் ஜமாத் மக்கள் தான் அதை ஃபாலோ பண்றோம். அல்லாஹ் ஹிதாயத் தருவானாக.
அதான் மார்க்கங்கிற பேர்ல எவனவனோ சொல்லி மார்க்க பேரிச்சம் ஷிர்க். அல்லாஹ் ஒவ்வொரு துஆவிலேயும் அந்த பேரித்தமிழம் பரக்கத்திற்குரியது. நம்ம இங்கதானே பேரிச்சம்பழம் வாங்கணும், அதல்ல. நபி செய்த அந்த நடவடிக்கை அந்த பரக்கத்தை நாம் பெற வேண்டும் என்பதற்காக. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த மதீனாவை ரசிச்சாங்க. ஒருத்தர் உம்ராவுக்கு போனவர், ஹஜ்ஜுக்கு போனவர், மதீனால இருந்து தயிரை வாங்கி சாப்பிட்டு, என்ன மதீனா தயிர் குடிக்குது நம்ம சொல்லுவோமா இல்லையா, என்னப்பா மதுரையில வெயில் இப்படி அடிக்குது அப்படி உடனே கனவில் வந்த பெருமானார், உன்னை யார் மதீனால இருக்க சொன்னான்னு கேட்டாங்க. யார் உன்னை மதீனாவில் இருக்க சொன்னது? என் மதீனாவின் காற்று வசந்தமானது, என்னுடைய மதீனாவின் பொருட்கள் அத்துணையும் இனிமையானது, ஏனா இது சொர்க்கத்து பூமி என்று பெருமானார் அடையாளப்படுத்தினார். ரசிக்கணுமா இல்லையா மோமின்களே? அத்துணையும் பரக்கத். பிறகு மக்களை எல்லாம் அழைத்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வாங்க, நமக்கு ஒரு பள்ளிவாசல் தேவை. உலகத்திலேயே ஹலாலான காசிலே பொதுமக்களுடைய உதவியோடு சொந்த காசு கொண்டு வாங்கி கட்டப்படுகிற வழிபாட்டு தலங்கள் என்பது ஈமானிய சமூகத்தில் மட்டுமே இன்றளவும் நிலைத்து நிற்கிறது. இங்க எவனாவது வந்து இது புறம்போக்கில் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அடுத்தவர் நிலத்தில் அனுமதி இல்லாமல் தொழுதால் கூட கூடாது என்று சொன்னார்கள் பெருமானார். பர்மிஷன் வாங்கிட்டு தான் தொழுகணும். அப்படின்னா புறம்போக்கிலேயோ அபகரிப்பு நிலங்களையோ மஸ்ஜிதுகள் கட்டக்கூடாது. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் குர்ஆன்ல எத்தனையோ பள்ளிகள் இருந்தாலும் முழுக்க தக்வாவின் அடிப்படையில் எழுப்பப்பட்ட பள்ளிவாசல் அப்படின்னு ஒரு பள்ளிவாசல் அடையாளப்படுத்துறான். ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு நுழைந்த பெருமானார் முதல் வேளை ஒரு பள்ளிவாசல் கட்டினார்கள். அதற்கு மஸ்ஜிதே குபா அல்லாஹ் கொடுத்த ISO சான்று, ல மஸ்ஜிதுல் உஸ்ஸிஸ அலா தக்வா, தக்வாவிலே எழுப்பப்பட்ட பள்ளிவாசல். அந்த ஸ்டேட்டஸ் அந்த பள்ளிக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால அல்லாஹ் ஒரு அங்கீகாரம் கொடுத்தா, பெருமானார் ஒரு அனுமதியை கொடுத்தார்கள். யாராவது ஒது செய்து விட்டு மதீனால இருந்தே நடந்து இந்த பள்ளிவாசலுக்கு வந்து 2 ரக்காத்து தொழுது விட்டால் போதும் உம்ரா செய்த நன்மை கிடைக்கும். நான் நினைக்க முடிகிறதா? இஹ்ராம் இல்லை, செலவுகள் கிடையாது, எல்லை கிடையாது, தல்பியா கிடையாது, ஒது செஞ்சு 2 ரக்காத்து தொழுதாலே உம்ராவுடைய நன்மை. இந்த பள்ளிவாசலின் பெருமை கியாம நாள் வரைக்கும் இருக்க வேண்டும். காரணம், முழுக்க கல் மண் கொண்டு கட்டப்பட்ட கட்டிடமாக இருந்தாலும் தக்வாவின் அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளிவாசல். அப்படின்னா என்ன தெரியுமா? அங்க வேற நோக்கம் இல்லைன்னு, வேறு நோக்கமே இல்லை. இப்ப இதுல நாம புரிஞ்சுக்கணும், இப்ப வேற நோக்கத்துக்காக பள்ளிவாசல் கட்டுறாங்க, மொழிக்காக கட்டுறாங்க, போட்டிக்காக கட்டுறாங்க, இப்படிலாம் இருக்குல்ல, இருக்கா இல்லையா சொல்லுங்க? விதவிதமான பள்ளிகள்லாம் இருக்கும். அது வந்து தனியார் பள்ளிவாசல், அந்த ஆளு 8 மணிக்கே பூட்டிடுறாரு, என் பள்ளிவாசல் எவ்வளவு வரக்கூடாது, அப்ப அது பள்ளிவாசலே கிடையாது. தக்வாவின் அடிப்படையில் எழுப்பப்பட்ட ஒரே பள்ளிவாசல். அங்கிருந்து நடந்து மதீனாவிற்கு வருகிற பொழுது ஜும்மாவுடைய நேரம் வருகிறது. 100 பேர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல், இஸ்லாமிய வரலாற்றில் ஜும்மா கடமை மக்கால ஆயிடுச்சு, ஆனால் தொழ முடியவில்லை. மதீனாவில் சுதந்திர பூமி, சொர்க்க பூமியில முதல் ஜும்மா நடத்துறாங்க. கலந்து கொண்டவங்க 100 பேர். அல்லாஹ்வுடைய ரசூல் முழுக்க அந்த பயான்ல வெறும் தக்குவாவையும் மறுமையும் தான் பேசினார்கள். தான் கடந்து வந்த எந்த சோதனைகளையும் மக்கள்கிட்ட சொல்லல. கிறிஸ்தவ வரலாற்று ஆசிரியர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். எந்த ஒரு தலைவரும் மக்களை சந்திக்கிற பொழுது தான் பட்ட கஷ்டங்களை தான் பேசுவார்கள். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல பேசுற வாய்ப்பு கிடைத்த பொழுது இறையச்சத்தை ஊட்டினார்கள், மறுமையை சிந்திக்க வைத்தார்கள். தான் கடந்து வந்த, அது எப்படி வந்திருக்கிறாங்க, கொலைக்களத்திலிருந்து 11 நாட்கள் கால்நடையாக வாழ்வா சாவா என்று புறப்பட்டு வந்த பெருமானார் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசல. அதிசய ஜும்மாங்கிறாங்க. சும்மா டென்ட் போட்டு டெம்பரவரியா ஒரு பள்ளி உருவாக்கப்பட்டது மஸ்ஜிதுல் ஜும்மா. மதீனாவுக்குள்ள வந்தாங்க. சித்திக் நாயத்தை கூப்பிட்டு சொன்னாங்க, முதல்ல நமக்கு மதீனாவின் நடு மைய பகுதியில் ஒரு பள்ளி வேணும். அவங்க போய் விசாரிச்சுட்டு வந்து சொன்னாங்க, பேரித்தமிழங்கள் காய போடப்படுகிற ஒரு இடம் இருக்கு, அது 2 அனாதைகளுக்கு சொந்தம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, அதிகமாக காசு கொடுத்து கேளுங்க. யாருக்கு சொந்தம்? ஆமாம், நம்மளாலும் பள்ளி கட்டுறேன்னு போய் சைட்காரங்க பள்ளி கொடுங்க, சும்மா கொடுங்க.
அவன் 2 லட்ச ரூபா சொன்னானா நீங்கள் 3 லட்ச ரூபா கொடுத்து வாங்க. பள்ளியுடைய மரபு அது. இல்லைன்னு சொன்னால் அவன் என்ன செய்வான், பின்னாடி சொல்லுவான், ஏன் இடங்க அன்னைக்கு ரேட்டே 10 லட்ச ரூபா, எல்லாம் ஜமாத்காரங்களா வந்து பள்ளின்னு ஆசை விட்டு ஏமாத்தி வாங்கி போயிட்டாரு சொல்லிட்டே இருப்பாரு இல்லையா. சொல்ற ரேட்டை விட அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு 10 திர்ஹம். காசை ரெடி பண்ணி கொண்டு போயிட்டாங்க. இடத்திற்கு சொந்தக்காரர்கள், அனாதை சிறுவர்கள், விவசாய குடும்பத்தை சார்ந்த சஹ்லு சுஹைலு பெருமானார் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், ரொம்ப சந்தோஷம், அல்லாஹ்வுடைய பள்ளிக்காக எங்களுடைய இடம் தேர்வு செய்யப்பட்டது, நாங்கள் பெரும் பாக்கியசாலிகள், நாங்கள் இனாமாக தருகிறோம். யாரு? நாம என்ன செய்வோம் சொல்லுங்க, நாம என்ன செய்வோம்? ரொம்ப சந்தோஷம்டாப்பா அப்படின்னு வாங்கிடுவோம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, நீங்க மைனர்கள், நீங்க 2 பேரும் மைனர், யதீம்கள். அல்லாஹ்வுடைய கோப பார்வை அனாதைகளை ஏமாற்றும் பொழுது கடுமையாகிறது. உங்க என்ன நல்லதா இருக்கட்டும், காசை வாங்க. காசை கொடுத்து இடத்தை வாங்கி பள்ளிவாசல் கட்டுகிறார்கள். இன்டர்நேஷனல் மஸ்ஜித் எப்படிங்க இருக்கும்? களிமண்ணால் பூசப்பட்ட தரை, பேரித்த மரங்கள் பில்லர், பேரித்த மட்டைகள் ஆர்சி. வெளியிலிருந்து உமர் நாயகம் கேட்கிறாங்க, நாம கட்டுற பள்ளிவாசலுக்கு அடிக்கிற காத்துக்கு தூக்கிட்டு போயிடுச்சுன்னா? பெருமானார் சொன்னாங்க, யாரை பார்த்து என்ன சொல்றடி, இந்த பள்ளிவாசலுக்குள் நுழைவதற்காக ஒரு காலத்தில் காத்து கிடப்பார்கள் என்று பெருமானார் சொன்னாங்க. இன்னைக்கு ஆன்லைன் உலகத்துல அப்பாயின்மெண்ட் அடிச்சுட்டு வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கிறான். உங்களுக்கு எத்தனை மணிக்குங்க? நமக்கு 2 to 2:30. உங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர்? முன்னாடி ஒரு 4000 பேர் இருக்கிறாங்க, பின்னாடி ஒரு 15000 பேர் இருக்கிறான். 8 லட்சம் பேர் ஒரே நேரத்தில் தொழுகிற விஸ்தீரணமான மஸ்ஜித், அது சொர்க்கத்தின் பூமியாக பெருமானார் அடையாளப்படுத்தி விட்டு போனார்கள். அழகான பள்ளி, நடுவுல கேப்பு, கொஞ்சம் தாண்டி ஒரு திண்ணை, அதனுடைய ஓரங்களில் தன்னுடைய வீடு. 9 மனைவிமார்களுக்கும் வீடு அமைத்தார்கள் பெருமானார். அல்லாஹ் அக்பர். சொன்னாங்க, யா அல்லாஹ், உன் கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவிற்கு கேட்டார், நீ கொடுத்தாய், காபாவை கொடுத்தாய், ஜம்சமை கொடுத்தாய், மாமிச பரக்கத்து செய்தாய், நீர்வளத்தை தந்தாய். நான் மதீனாவிற்கு கேட்கிறேன், இந்த மதீனாவும் ஹரமாக வேண்டும். மக்காவிற்கு கொடுத்த அருட்பாகியங்களில் 2 மடங்கு என் மதீனாவிற்கு கொடுனாங்க. ஹதீஸ்களை வச்சு ஆய்வு செய்கிற முஹத்தீஸ்கள் சொல்வாங்க, மக்கா சிறந்ததா மதீனா சிறந்ததானா? மதீனா தான் சிறந்தது. பெருமானாரே கேட்டு பெற்றிருக்கிறார்கள், மக்காவை விட 2 மடங்கு பரக்கத்துகளை மதீனாவிற்கு செய், இது என் பூமி என்று பெருமிதத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் இல்லையா. அப்புறம் திண்ணையில் ஒரு மதரசாவை தோற்றுவித்தார்கள். உலகத்திலேயே முறைசாரும் கல்வியை வைத்து வயது வித்தியாசம் இல்லாமல் 24 மணி நேரம் நடக்கக்கூடிய ஒரு மதரசா அஸ்ஹாபு. ஏன்னா இந்த மார்க்கம் அங்கிருந்து தானே கிளம்பி வந்தது. குரானிய பாடசாலை, 400 மாணவர்கள், 24 hours. இப்பதானே போடுறான் 24, அது என்னங்க பிளஸ் 7, எப்ப செத்தினாலும் 24 மணி நேரம் பார்ப்போம். அன்றே பெருமானார் தொடங்கி விட்டார்கள். 24 மணி நேரமும் இங்கு படிக்கலாம். அதெல்லாம் முறைசாரும் கல்வி. அல்லாஹ் அக்பர். சும்மா குர்ஆன் நம்மிடத்தில் வந்து சேர்ந்ததா? அந்த போராட்டங்கள், அந்த சிறப்புகள், அதற்கு பிறகு தொடர்ந்து மதீனாவை ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக உருவாக்கி மஸ்ஜிது நபவியில அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த 11 தூண்கள் இருக்கும். தூண்கள்னா பேரீச்ச மரங்கள். அது எவ்வளவு நிர்வாகம் பண்ணியிருந்தாங்க பாருங்க. அது தஹஜ்ஜத் மேடை. அல்லாஹ்வுடைய ரசூல் அங்க நின்றாங்கன்னா அங்க தஹஜ்ஜத் தொழுதுட்டு வருவாங்க. இது உஸ்துவான உஃபூத். அங்க நின்று பெருமானார் தொழுது கொண்டிருந்தால் மக்கள் புரிந்து கொள்வார். வெளிநாட்டு தூதர்களோடு பெருமானார் பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க. இன்னொரு தூண்ல நின்றாங்க, உட்கார்ந்து இருந்தாங்கன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் ராணுவ நடவடிக்கை எடுக்க போகிறார்கள். இன்னொரு தூணில் உட்கார்ந்தா சமூக பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல், சொத்து வழக்கு பிரச்சனைகள். மஸ்ஜிது நபவியை சட்டமன்றமாக, நாடாளுமன்றமாக, நீதிமன்றமாக, ஒரு நாட்டை வழி நடத்தும் தலைமை பீடமாக உருவாக்கிய பெருமானார் உலகத்திற்கு ஒரு சுப செய்தி சொன்னார்கள். நான் வாழ்ந்த காலத்திலேயே உலகத்தின் ஆளுமை மிக்க நகரமாக
மதீனாவை உருவாக்கி இருக்கிறேன். அதை விட சிறப்பை நான் சொல்லுகிறேன். நீங்கள் பார்க்கிற ஜும்மாவின் என்னுடைய மிம்பர் படி மதீனால, என்னுடைய மிம்பர் படி, அதே மாதிரி ஆயிஷா நாயகத்தினுடைய வீடு, என்னுடைய வீடு, மா பைன கபரி வ பைதி ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னா, அந்த வீட்டில் தான் நான் அடங்குவேன். என் வீடும் என்னுடைய கபரும் ஒன்று, அதற்கும் என் மிம்பருக்கும் இடைப்பட்ட இடம் சொர்க்க பூமி என்று பெருமானார் அடையாளப்படுத்தி விட்டு போனார்கள். நான் கேட்கிறேன், அல்லாஹ் ஒரு வாய்ப்பை தந்து அந்த மண்ணிற்கு பயணப்படுவதாக இருந்தால் சொர்க்கத்திற்கு போகிறேன் என்ற உணர்வு வரணுமா இல்லையா? வரணுமா இல்லையா? அதை போவேனான்னு சொல்றவன் எவ்வளவு நசீபு கெட்ட காபிராக இருப்பான், எவ்வளவு நசீபு கெட்ட காபிராக இருப்பான். அல்லாஹ் ஹிதாயத் தருவானாக. மோமின்களே, ஹாஜிகள் புறப்படுகிறார்கள். ஆசைப்படுவோம் உலகத்தில் ஒரு வாய்ப்பு கிடைத்தால். ஏன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் பேசிக்கிட்டே சொல்லுவாங்க, உலகத்துல ஹலால் ஹராமுக்கான கேள்விக்கான பதில் என் பூமியில தான் கிடைக்கின்றன. மஸ்வல் ஹலாலி வல் ஹராம், ஒட்டுமொத்த சர்வதேச சமூகத்தினுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை இந்த மதீனா தரும்னா. அது மட்டுமா, ஹதீசுகளில் வருது, பெருமானாருடைய ரசனை வெளியூருக்கு போகும்போது மதீனாவை விட்டு கிளம்பி கொஞ்சம் தூரம் போயிட்டா நின்று ஒரு முறை தன் மதீனாவை பார்த்து ரசிப்பார்கள். சுன்னத்து. வெளியூரிலிருந்து திரும்பி வந்து விட்டால் தாமதமா மெதுவா வர்ற பெருமானார் மதீனாவை பார்த்த உடனே வாகனத்தை வேகமாக இயக்குவார்கள். என் மதீனா வந்து விட்டது. மதீனாவுக்கு மட்டுமல்ல, மதீனாவின் வெளியில இருக்கிற ஒரு மலை, ஓஹதுன் ஜபலுன் யுஹிப்புனா வ நுஹிப்பு, இதோ இந்த மலை நம்மை நேசிக்கிறது, நாமும் நேசிக்கிறோம். சொர்க்கத்தின் தூண்களில் ஒரு தூண் உஹது மலை. அல்லாஹ் அக்பர். ஆன்மீகம் கமழுகிற சொர்க்க பூமியை சந்திக்கிற வாய்ப்பையும் தௌஃபீக்கையும் உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. மோமின்களே, நம்முடைய காலகட்டத்தில் நிறைய